உங்களுக்கு ஃபிட்னஸ் மேல ஒரு பேஷன் இருந்து ஒரு ட்ரெயினர் ஆகணும் ஆசையா இருந்தா இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பண்ணிருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கிளைண்ட் மேலேயோ ஒரு ஃப்ரெண்ட் மேலேயோ தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க மேலேயோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலே போதும். அப்போதான் உங்களுக்கு இன்வால்வ் மெத்தடாலஜிஸ், அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ஈஸியா புரியும். ஸ்டெப் நம்பர் 2, சர்டிபிகேஷன் இஸ் மேண்டேட்டரி. நீங்க ஒரு சர்டிபிகேட்டை படிச்சா மட்டும்தான் அதோட லாஜிக், அதோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியும். அட் சேம் டைம் ஒரு ட்ரைனிங்கையும் ஒரு ஒழுங்கா எடுக்க முடியும். ஸ்டெப் நம்பர் 3, ட்ரைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஸோ யூ நீட் டு ஃபிகர் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனர் யூ வாண்ட் டு பிகம். குரூப் இன்ஸ்ட்ரக்டரா, இல்ல பிடியா, இல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா. ஆல்சோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் யூ வாண்ட் டு ட்ரெயின். நீங்க ஒரு ஆத்லெட் ட்ரெயின் பண்ணலாம், இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஒரு கிளைண்ட் ட்ரெயின் பண்ணலாம், அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல் கிளைண்ட் ட்ரெயின் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ட்ரைனிங் நீங்க கொடுக்கணும் நீங்க கண்டுபிடிச்சாலே அதுக்கேற்ற மாதிரி ஜாபை ஈஸியா சர்ச் பண்ண முடியும். If you have any further doubts on becoming a personal trainer, make sure to send me a DM or comment below.